நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 57வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போன அரசன் ஒரு மரத்துல நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு வித்தியாசமான பழம் ஒண்ண பாக்குறாரு. அது என்ன பழமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தன்னோட அரண்மனைக்கு வர்றாரு. இரவு தூங்க போகும்னு அந்த பழத்தை பாக்குறாரு. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிடுறாரு. அந்த பழத்தோட சுவை ரொம்ப அருமையா இருக்குது, ரொம்ப இனிமையா இருக்குது. அண்ட் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அரசர் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எந்திக்கிறாரு. எந்திரிச்சு அரண்மனை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல வெயில் அடிக்குத, கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் அடுத்த நிமிடத்துல மிகப்பெரிய மழை ஒண்ணு வந்துருது. அரசருக்கு ரொம்ப ஷாக்கிங். நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் செல்வ செழிப்போட இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் அடுத்த சில நாட்கள்ல நாடு முழுவதுமே செல்வ செழிப்பாயிருது. அரசருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு ஒரு சந்தேகம். இப்போ எனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா என்ன ஆகும்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் அடுத்த நாளே அரசருக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பக்கத்து நாட்டு அரசோட போய் சேர்ந்துடுறாரு. அண்ட் அந்த நேரத்துல தான் அரசருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம சாப்பிட்ட பழம் ஒரு சாதாரண பழம் இல்ல, ஏதோ ஒரு மேஜிக்கான ஒரு பழம். அதனால தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த கதையில வர மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆனா அதுக்கு நம்ம மேஜிக்கல் பழம் எல்லாம் தேவைப்படாது. நீங்க உங்க லைஃப்பை பத்தி நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். கன்ஃபியூஷனாவே இருந்தீங்க அப்படின்னா லைஃப்பும் கன்ஃபியூஷனா இருக்கும். லைஃப்பை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்கிறத கவனமா இருங்க. உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை மட்டுமே திங்க் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.